இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற போர் பதற்றம் தனியும் என்று சொல்லி எதிர்பார்த்தா ரெண்டு நாடுகளும் மாறி மாறி வெளியிடுற அறிவிப்புகள் எச்சரிக்கைகளை பார்க்குற நேரத்தில் ஒரு போர் விளிம்பு நிலையில் ரெண்டு நாடுகளும் இருந்து கொண்டிருக்கு. எதிர்பார்க்காத மாதிரி நேரடியான ஒரு பகிரங்க எச்சரிக்கையை பாகிஸ்தான் அரசாங்கம் இந்தியாவுக்கு விடுத்திருக்கு. பாகிஸ்தானுடைய செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் என்றது மிக பாரதூரமானது. இதே நேரம் பாகிஸ்தானுக்குள்ள இந்திய ராணுவத்தை நேரடியாக அனுப்ப முடியும், இல்லாட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படலாம், ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற மாதிரியான செய்திகள் இந்திய ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பயங்கரவாதியை இந்திய பாதுகாப்பு தரப்பு உயிரோட பிடிச்சு சுட்டு படுகொலை செய்திருக்கு. ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற பதற்றம் என்றது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ற மாதிரியான செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கு. இப்போ என்ன நடக்குது, அடுத்ததா என்ன நடக்கலாம் என்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். போன செவ்வாய்க்கிழமை ஜம்மு காஷ்மீரினுடைய பஹல்கம் என்ற சுற்றுலா தளத்தில் 26 பேருடைய உயிர்கள் பயங்கரவாதிகளால் காவு கொள்ளப்பட்டிருந்தது. மிருகத்தனமான கொடூரமான ஒரு தாக்குதல், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த தாக்குதல் நடத்தப்படும் வரைக்கும் அந்த இடத்துல இந்திய ராணுவத்தினுடைய ஒரு உறுப்பினர் கூட இருக்காததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தொடர்ச்சியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கலாம் என்று சொல்லப்படுற அடுத்த சந்தேகம் முன்வைக்கப்படுது. ஏற்கனவே புல்வாமா தாக்குதல் மாதிரியான அரசியல் பின்புலம் இதோட சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டு வருது. ஆனால் பாகிஸ்தானுக்கு நேரடியான சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அடுத்தடுத்து தடைகள் ஒவ்வொரு நாளும் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த 26 பேருடைய அப்பாவி உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள், இல்லாட்டி தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற மாதிரி அவங்களை உயிரோட பிடிக்கிறதுக்கும் இல்லாட்டி சொட்டு படுகொலை செய்யறதுக்குமான ஒரு விசேட ராணுவ நடவடிக்கையை இந்திய ராணுவமும் காஷ்மீர் போலீஸும் சேர்ந்து ஆரம்பிச்சிருந்தது. இன்றைக்கு காலையில் ஒரு ரகசியமான தகவல் இந்திய ராணுவத்துக்கு கிடைக்குது. இந்த தாக்குதலுக்கு ஏற்கனவே TRF என்று சொல்லப்படுற பாகிஸ்தானுடைய நேரடியான சம்பந்தம் உதவியோடு செயற்படக்கூடியதாக கருதப்படுற லஷ்கர் இ டைபா அமைப்புக்கு இருக்கிற TRF அமைப்பு உரிமை கோரியிருந்தது. இந்த அமைப்போட சம்பந்தப்பட்டவர்களை தேடி மிகப்பெரிய ஒரு வேட்டையை இந்திய ராணுவம் ஆரம்பிச்சிருந்தது. இன்றைக்கு 2 பேருடைய வீடுகள் இந்திய அரசாங்கத்தால் சேதமாக்கப்பட்டிருக்கு. காஷ்மீர் பிரதேசத்தில் இருக்கிற பாகிஸ்தானோடு சேர்ந்து செயற்படுறார்கள், பயங்கரவாதிகளோட சம்பந்தம் இருக்கு, பஹல்கம் தாக்குதலுக்கு நேரடியாக உதவி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுற 2 பேருடைய வீடுகள் ஒருத்தருடைய வீடு அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு, புல்டோசர் போட்டு தரைமாட்டமாக்கப்பட்டிருக்கு. இன்னொருவருடைய வீட்டில் வெடிபொருள் போடப்பட்டு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த வீடு முற்றும் முழுதாக தகர்க்கப்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ள வெடிபொருட்கள் இருந்தது, ஆயுதங்கள் இருந்ததுன்னு சொல்லியும் இன்னும் ஒரு பக்கம் குற்றம் சாட்டப்படுது. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவின 2 பயங்கரவாதிகளினுடைய ஓவியங்கள் வெளியிடப்பட்டு 20 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால நேரடியாக சம்பந்தப்பட்டவர் சொல்லப்பட்ட நபர் இன்றைக்கு ராணுவத்தால உயிரோட பிடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு என்கவுண்டர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற செய்திகளும் இந்திய ஊடகங்களில் வெளிவந்திருக்கு. லஷ்கர் இ டைபான்னு சொல்லப்படுற அமைப்பினுடைய முக்கியமான தளபதியாக கருதப்படுற அல்டாஃப் லலி என்று சொல்லப்படுற ஒரு நபருடைய பெயர் ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த நபர் இந்திய ராணுவத்தால் உயிரோட பிடிக்கப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி இதோட சம்பந்தப்பட்டவர்களை தேடி மிகப்பெரிய ஒரு ராணுவ நடவடிக்கையும் காஷ்மீர் முழுக்க முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்தியாவினுடைய ராணுவ தளபதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துக்கு நேரடியாக இப்ப பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகள் சம்பந்தமா முக்கியமான சில தீர்மானங்கள் இந்த சந்திப்பில் எடுக்கப்படலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு விடுத்திருந்தார். இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட முடியும், எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியாவினுடைய பதிலடி என்றது இருக்கும் என்ற மாதிரி ஒரு காரசாரமான கருத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பதிவு செய்கிறார். இன்றைக்கு பாதுகாப்பு தகவல்களை மேற்கோள் காட்டி சில இந்திய ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற தகவல், ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படலாம், இல்லாட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் மணித்தியாலங்களில் நடக்கலாம் என்ற மாதிரியான செய்திகள் பாதுகாப்பு தகவல்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கு. 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவினுடைய ராணுவம் இல்லாட்டி போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு பாகிஸ்தானுக்குள்ள இந்திய ராணுவம் அனுப்பப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிற காஷ்மீர் பிரதேசத்தில் 40க்கும் அதிகமான பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானுடைய உதவியோடு இயங்கி வந்து கொண்டிருக்கிறதாகவும் அந்த 40க்கும் அதிகமான முகாம்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படலாம், குறிப்பாக ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற மாதிரியான செய்திகளும் இன்றைக்கு இந்திய ஊடகங்களில் காலையிலிருந்து பரபரப்பா தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது. 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நேரடியாக
நேரடியா இந்தியாவினுடைய போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புக்குள்ள இல்லாட்டி பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காஷ்மீருக்குள்ள பயன்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கு. இந்த பதற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்துற மாதிரியான சம்பவங்கள் எதிர்வரும் மணித்தியாலங்கள்ல நடக்கலாம் என்ற மாதிரி இந்திய ஊடகங்கள்ல இதை பற்றி பல விஷயங்கள் பேசப்பட்டு வருது. இது நேரம் குஜராத் கடல்ல இருக்கிற INS சூரத் என்ற போர்க்கப்பல் வெற்றிகரமாக நேற்று ஒரு பயிற்சியை நடத்தியிருக்கு. இந்த போர்க்கப்பலினுடைய பயிற்சியும் இந்த போரோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற மாதிரியும் இந்திய ஊடகங்களில் சில தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. இந்த பதற்றத்துக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி நடத்தப்பட்டிருக்கிறதும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிற சூழல்ல பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகளை பார்க்கிற நேரத்திலையும் இந்த பதற்றத்தை தணிக்கிற மாதிரியான செய்திகளை அதை கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது. ஒரு போர் சூழல் ஏற்படக்கூடிய நிலம் உருவாகி இருக்கு, தாக்குதல் நடத்தப்படலாம், நேரடியாகவே இந்தியாவினுடைய ராணுவம் பாகிஸ்தானுக்குள்ள களமிறக்கப்படலாம் என்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் பாகிஸ்தானும் அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியான அறிக்கைகளை தொடர்ச்சியாகவே வெளியிட்டு வருது. ஏற்கனவே நேற்று பாகிஸ்தான் சில தடைகளை அறிவிச்சிருந்தது இந்தியாவுக்கு. இந்தியாவால் எப்படியான தடைகள் அறிவிக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரியான தடைகளை பாகிஸ்தானும் அறிவிச்சிருந்தது. தூதரகத்தில் இருக்கிற அதிகாரிகளை வெளியேற்றதுக்கான தீர்மானம், விசாவை ரத்து செய்யறதுக்கான தீர்மானம் என்று சொல்லி இந்தியாவால் எடுக்கப்படுற தீர்மானம் மாதிரி பாகிஸ்தானும் பதிலுக்கு ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான குழு கூடி இருந்தது. இந்த குழுவிலையும் இந்தியா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குமா இருந்தா எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தகுந்த பதிலடியை பாகிஸ்தான் கொடுக்கும் என்றதுக்கான ஒரு தீர்மானம் பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான குழுவில் இன்னைக்கு காலையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய பாராளுமன்ற செனட் சபை கூடின சந்தர்ப்பத்திலையும் துணை பிரதமரால ஒரு யோசனை முன்வைக்கப்படுது. நாங்க எப்பவுமே அமைதியை விரும்பக்கூடிய ஒரு தரப்பு, ஆனா பாகிஸ்தான் மேல இந்தியா ஒரு தாக்குதல் நடத்துமா இருந்தா, தேவையற்ற ஒரு நடவடிக்கையை இந்தியா ஆரம்பிக்குமா இருந்தா ஒரு தகுந்த பதிலடி கொடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் பின்வாங்காது என்ற தீர்மானம் பாகிஸ்தானுடைய பாராளுமன்ற செனட் சபையில இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்கான முயற்சிகள் இல்லாம எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இது பாகிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு இறையாண்மையோட சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவையற்ற ஒரு ராணுவ நடவடிக்கை இந்தியா ஆரம்பிக்குமா இருந்தா அதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கிறதுக்கும் பாகிஸ்தான் பின்வாங்காது என்ற மாதிரியான ஒரு அதிரடியான அறிவிப்பையும் பாகிஸ்தான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கு. செனட் சபையில் இதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பதிலுக்கு பாகிஸ்தான் ஊடகங்களும் இந்த போர் பதற்றத்துக்கு மத்தியில் வெளியிடுற செய்திகளை பார்க்குற நேரத்தில் இன்றைக்கு ஒரு பாகிஸ்தான் ஊடகத்தில் வெளிவந்திருக்கிற கட்டுரையை பார்க்குற நேரத்தில் அபிநந்தன் சொல்லப்பட்ட ஒரு அதிகாரி பிடிக்கப்பட்டு உயிரோட காப்பாற்றப்பட்டு இல்லாட்டி இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு தேநீர் கொடுக்கப்பட்டிருந்தது, சுவையான தேநீர் என்ற மாதிரி அவர் சொன்ன வீடியோவும் வைரலாகி இருந்தது 2019 காலகட்டத்தில். அந்த சுவையான தேநீர் என்ற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்தது பாகிஸ்தான் ஊடகத்துல. அந்த அபிநந்தனுக்கு கொடுக்கப்பட்ட தேநீர் இன்னைக்கும் சூடாதான் இருக்கு, ஹொட்டாதான் இருந்து கொண்டிருக்கின்ற மாதிரி ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. இந்தியா எந்த ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்தாலும் உங்களுடைய ராணுவத்தை களமிறக்கினாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வல்லமைங்களுக்கு இருக்கு. திரும்பவும் அபிநந்தன் மாதிரியான நபர்களை பாகிஸ்தான் ராணுவத்தால பிடிக்க முடியும் என்றதுக்கான ஒரு ஊடக செய்தியாகவும் இதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற பதற்றம்ன்றது தனியாம அதே நிலைமையில இருக்கு. எதிர்வரப்போற மணித்தியாலங்கள் இன்னும் தீர்க்கமானதா இருக்கும் என்ற மாதிரி இந்த ஊடக செய்திகளை பார்க்க முடியும். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.